பல வருஷங்களுக்கு பிறகு ஐ திங்க் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. இந்த படம் வந்து ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் டைரக்டர் அப்படின்னு சொன்னால் யார் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும்? ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் டைரக்டர் வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? நிறைய பேர் அந்த காலத்துல நிறைய பேர்ல இருக்காங்க. ஆனால் மெயினான ஒரு பர்சன் விக்ரமன். அவருடைய ஃபில்மோகிராஃபில வந்த படம் தான் உன்னை நினைத்து. அந்த படத்துல உங்களுக்கு என்ன பாட்டு ரொம்ப பிடிக்கும்? இசைமழையில் நனைய நீங்கள் தயாரா? என்னை தாளாட்டும் சங்கீதம் நீ அல்லவா. ஸோ அந்த பாட்டை வந்து அந்த பாட்டு மட்டும் இல்லை, அந்த படத்தில் வந்து இளைய தளபதி விஜய் தான் நடிக்க இருந்தது. அந்த டைமில் இளைய தளபதி விஜய் தான் நடிக்கிறதா இருந்தது. ஸோ அவர் வந்து இப்போ இந்த கடைசி படம் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம வந்து ஜனநாயகன் போய்கிட்டு இருக்கு. அது இன்னும் வரைக்கும் வந்து எந்த சால்விங்கும் இல்லை சிபிஎஃப்சியில் இருந்து. ஸோ அந்த டைமில் வந்து விக்ரமன் வந்து ஒரு ட்வீட் பண்ணியிருந்தார், ஒரு சின்ன ஒரு கிளிப் போட்டு என்னை தாளாட்டும் சங்கீதம். இந்த படத்தில் வந்து இவர் தான் நடிக்க இருந்தது. நாங்கள் ஆல்ரெடி வந்து ஷூட் போயிட்டு வந்திருந்தோம், 2 பாட்டு ஷூட் பண்ணியாச்சு. சின்ன ஒரு பைட் ஒன்று போட்டிருந்தாரு. பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. இது வந்து ஹைதராபாத்லேயே ஏதோ ஒரு இடத்துல போயிட்டு தான் எடுத்ததா சொல்லியிருந்தாரு. ஸோ கரெக்டான இடம் லொக்கேஷன் எனக்கு தெரியல. இப்போ ரீசெண்டாக ஒரு போஸ்ட் ரிலீஸ் பண்ணி விக்ரமன் சொல்லியிருக்காரு, அந்த பாட்டை வந்து இந்த 28ஆம் தேதி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பாட்டு நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. இந்த பாட்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, சூப்பரா இருக்கு. தளபதி வந்து அந்த விண்டேஜ் ஃபீல்ல வந்து இப்போ நம்ம வந்து பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம்னா இந்த ஏஆர் முருகதாஸ் ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு, கஜினி படத்துக்கு நான் முன்னாடி வந்து நான் வந்து அஜித் தான் கேஸ்ட் பண்ணியிருந்தேன், அவரோட ஒரு ஷார்ட்லாம் எடுத்தாச்சு, அந்த ஷார்ட் கூட என்கிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அதெல்லாம் மாதிரி இப்போ நம்ம தளபதி வந்து இந்த படத்தில் நடிச்சு ஒரு பாட்டும் ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த பாட்டு வந்து செம்மையா இருக்கு, வைரலாகவும் போய்கிட்டு இருக்கு.